டிஜே கௌத்தி. நான் வந்துட்டு கோயம்புத்தூர் தான். நான் இங்கே ஒரு 13-14 இயர்ஸாக டிஜேயிங் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய இடத்துல ரெசிடென்ட் டிஜேவாக இருந்திருக்கேன். இப்போ ஃப்ரீலான்ஸராக பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு சன்பன் ஃபெஸ்டிவல் அதுக்கெல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தா நம்ம சிட்டியில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு டிஜே பேட்டில் பண்ணுறாங்க. அது நம்ம டிஜே பேட்டில்னு சொல்லிட்டு மிஸ் நேசன் தீபிகா சேர்ந்து பண்ணுறாங்க. இது வந்துட்டு அப்கமிங் டிஜேஸ்க்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட ஸ்கில்ஸை காட்டலாம். ப்ளஸ் பெரிய பிளாட்ஃபார்ம், அவங்களோட கான்டாக்ட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் ஃபைனலாக பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிஜேங்கிறது வந்துட்டு வெறும் கிளப்பிங்கில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கிளப்பிங்கை தாண்டி எல்லா ஈவெண்ட்டுமே எல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் டிஜேஸ் தான் கூப்பிட்றாங்க. அவங்க வந்துட்டு நல்ல மியூசிக்கை வந்துட்டு பீப்புள்கிட்ட ரீச் பண்ண வைக்கிறாங்க. அது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா மியூசிக் வந்துட்டு எல்லா மியூசிக்கும் கேட்க முடியாது. அந்த பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு தெரியாது. பட் டிஜேஸ் வந்துட்டு அது வந்துட்டு A to Z ஃப்ரம் சிட்டி டு வில்லேஜ் வந்துட்டு அவங்க அதை பண்ண வைக்கிறாங்க. ஓகே, டிஜேயிங்னா இப்படி தான். அது வந்துட்டு தப்பான விஷயம் கிடையாது. டிஜேயிங் வந்துட்டு இட்ஸ் ஆல் அபவுட் த மியூசிக். அது வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி சிட்டி எல்லா வில்லேஜ்லேயுமே அது புரிய வச்சுட்டாங்க. அது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். சரி, அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் வந்துட்டு ப்ரைவேட் ஈவெண்ட்ஸ் ப்ளே பண்ணுற டிஜேஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க.